பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளின் சமூகச் சான்றிதழ் அதாவது ஓபிசி சர்டிபிகேட்டை விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: புகைப்படம், ஏதேனும் முகவரிச் சான்று, ஜாதி சான்றிதழ், விண்ணப்பதாரரின் சுய உறுதி மொழிப்படிவம், வருமான வரி கணக்கு தாக்கல், வருமானச் சான்று பேஸ்லிப் அல்லது வருமானச் சான்றிதழ் மற்றும் இதர ஆவணங்கள். சர்வீசஸ் பேஜில் உள்ள ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் செய்யவும். இரண்டாம் பக்கத்தை கிளிக் செய்யவும். அதர் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இந்த பகுதியில் நீங்கள் தேர்வு செய்த சர்வீஸுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் மற்றும் கட்டண விவரங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். பிறகு ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும். இதில் விண்ணப்பதாரரின் கேன் நம்பரை குறிப்பிடவும். பிறகு சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும். கீழ்வரும் லிஸ்டிலிருந்து விண்ணப்பதாரருக்கு உரிய ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும். காஸ்டை செலக்ட் செய்யவும். சீரியல் நம்பர் ஆஃப் த காஸ்டை செலக்ட் செய்யவும். தொழில் குழுவை செலக்ட் செய்யவும். தகப்பனாரின் ஸ்டேட்டஸை செலக்ட் செய்யவும். நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷனை செலக்ட் செய்யவும். ஸ்டேட்டஸை செலக்ட் செய்யவும். டெசிக்னேஷனை என்டர் செய்யவும். ஸ்கேல் ஆஃப் பேவை என்டர் செய்யவும். தாயாரின் நிலையை செலக்ட் செய்யவும். நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷனை செலக்ட் செய்யவும். ஸ்டேட்டஸை செலக்ட் செய்யவும். டெசிக்னேஷனை என்டர் செய்யவும். ஸ்கேல் ஆஃப் பேவை என்டர் செய்யவும். சிவப்பு நட்சத்திர குறியீடு போடப்பட்டிருக்கும் அனைத்து இடங்களிலும் உங்கள் விவரங்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ளதா என்று சரிபார்த்த பின்னர் டிக்ளரேஷன் பாக்ஸை டிக் செய்து கொள்ளவும். பின்பு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது செலக்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் போட்டோவை செலக்ட் செய்யவும். டாக்குமெண்ட் நம்பரில் எண் 1ஐ என்டர் செய்யவும். ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். விண்ணப்பதாரரின் புகைப்படத்தை செலக்ட் செய்யவும். ஓப்பன் பட்டனை கிளிக் செய்யவும். அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். மறுபடியும் செலக்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷனிலிருந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். டாக்குமெண்ட் நம்பரை 2 என்று என்டர் செய்யவும். ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். உரிய ஆவணத்தை தேர்வு செய்யவும். ஓப்பன் பட்டனை கிளிக் செய்யவும். அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். இதேபோன்று தேவைப்படும் அனைத்து ஆவணங்களையும் அப்லோட் செய்யவும். மேக் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இது உங்களை பேமெண்ட் போர்ட்டலுக்கு அழைத்துச் செல்லும்.